கும்பராசி சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ சனி பெயர்ச்சி 2025 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பார்? சுக்கிரதசையில் சனி பகவான் சுக்கிரன் அப்படின்னா நட்பு கிரகம். உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்குமா, நல்ல பலன்களை கொடுக்குமா? ஏன்னா 7.5 சனி வேற போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க, சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. இதுக்கு என்ன காரணம்? சுக்கிரதசை நடக்குதுனாவே நல்லா தானே இருக்கணும், நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கணுமே. நிறைய பேர் சுக்கிரதசை நடக்குதுன்றாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும், எப்படி இருந்தால் கெடு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். கும்பராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்கள், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், எந்த வயதில் இந்த சுக்கிரதசை வரும்? அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 79 வயசுலேருந்து 99 வயசுக்குள்ள இந்த சுக்கிரதசை நடைமுறைக்கு வரும். சதய நட்சத்திரக்காரர்கள், இந்த சதய நட்சத்திரம் அப்படின்றது 18 வருடங்கள் ராகு தசை இருப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, 4ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சென்ற பகுதியில் இருந்தாலும் சரி, தசாபுத்தி இருப்புக்கள், அதாவது ராகு தசைங்கிறது 18 வருடம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் முதல் பாதமாக இருந்தாலும் சரி, இல்லை 4ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருந்தாலும் 60 வயசுலேருந்து ஒரு 95 வயசுக்குள்ள, அதாவது சுக்கிரதசைங்கிறதே 20 வருடங்கள் தான், 60 வயசுலேருந்து 95 வயசுக்குள்ள உங்கள் தசாபுத்தி இருப்புக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுக்கிரதசை நடைமுறைக்கு வரும். உங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருக்கோ அதன் கூட, அதாவது சதய நட்சத்திரம்னாக்கா ராகுவோட தசை கூட குரு தசை ஒரு 16 வருஷம் கூட்டிக்கின்னு, அதன் பிறகு 19 வருடங்கள் சனி தசையை கூட்டி பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு புதன் தசை 17 வருடங்கள், அதன் பிறகு 7 வருடங்கள் கேது தசை, அதன் பிறகு தான் 20 வருடங்கள் சுக்கிரதசை. இது வயதான காலத்தில் வரக்கூடிய தசை, அதாவது 60 வயசுக்கு மேலே. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 50-52லேருந்து 74 வயசுக்குள்ள, 75 வயசுக்குள்ள நடைமுறைக்கு வரும் இந்த சுக்கிரதசையானது. 50 வயசுக்கு மேலே இருக்குது, 2வது சுற்று சனி, 3வது சுற்று சனி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரதசைங்கிறது இந்த காலகட்டத்தில், அதாவது 7.5 சனி நடக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கு பின்னாடி எப்படி இருக்குது இந்த 7.5 சனியில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கறத நான் சொல்கிறேன். இந்த 7.5 சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன், அதாவது பாத சனி எப்படி இருக்குங்கிறத நான் பதிவு சொல்கிறேன். இந்த சுக்கிரதசையில் 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுக்கிரதசை என்ன மாதிரியான பலன்களை கொடுத்தது, 7.5 சனி ஆரம்பித்த பிறகு என்ன பலன்களை கொடுத்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். சுக்கிரன் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம். சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா இவரோட வீட்டுக்கு அவர் கெடுதல் பண்ண மாட்டார், அவரோட வீட்டுக்கு இவர் கெடுதல் பண்ண மாட்டார், அதாவது நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். இப்போ துலா லக்னம் ரிஷப லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். அதே மாதிரி கும்ப லக்னம் மகர லக்னத்துக்கு, அதே மாதிரி சுக்கிரன் நல்லது பண்ணிடுவார். சனி பகவான் அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார், அவரோட வீட்டுக்கு இவர் நல்லது பண்ணுவார். ஆனால் எல்லாருக்குமே நல்லது பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம சுய ஜாதகம் சொல்லணும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இப்போ யோகம் செய்யக்கூடிய லக்கணமாக வந்தால் கூட, இப்போ கும்ப லக்கணமாக வந்துட்டீங்க, சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, இல்லை 6ல் போய் மறைஞ்சிட்டாரு, 8ல் போய் மறைஞ்சிட்டாரு, 12ஆம் இடத்துல வந்துட்டாரு. இப்போ அந்த தசைங்கிறது எப்படி இருக்கும்? அந்த தசைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ மறையலை அப்படின்ற பட்சத்தில் நல்லா இருக்கும். ஆனால் இதே லக்கணமாக இருந்தால் மறையாமல் சுப தொடர்பில் சுப ஆதிபத்தியம் பெற்று அருமையான தசையாக இருந்துச்சுன்னா சிறப்பு. 7.5 சனியில் என்னன்னாக்கா ரெண்டுமே நடக்கும், வருமானம் வரும், செலவாகும், ஒரு ப்ராப்பர்ட்டியை சேரும், காசு இருக்காது. இதே லக்கணமாக இல்லை, வேற லக்கணம், அந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்லது செய்யாது, ஆனால் கும்பராசிக்கு சுக்கிரன் நல்லது செய்யும். இப்போ அதுக்கு நல்லா இருக்காரு, இதுக்கு மறைஞ்சிட்டாரு, இல்லை இதுக்கும் நல்லா இருக்காரு, அதுக்கும் நல்லா இருக்காரு, அப்போ கெடுபலன்களை தான் கொடுக்கும். பாதி பாதியாக கொடுக்கும். முதல் 10 வருஷம், பின்னாடி 10 வருஷம் அப்படி தான் கொடுக்கும். இந்த லக்னத்துக்கு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி நன்மை செய்யாது. ராகு புத்திக்கு விதிவிலக்கு உண்டு, அதுலேயும் அந்த வீட்டில், அதாவது பகை கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதுவும் நன்மை செய்யாது. இந்த லக்னத்துக்கு அந்த புத்திகள் நன்மை செய்யாத அமைப்பில் வர்றதுனால முதல் 9-10 வருடங்கள் கெடு பலன்களை கொடுத்துரும்.
பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் தான் நன்மை செய்யும். சுக்கிர பகவான் நன்மை செய்யக்கூடிய லக்னங்களா இந்த ராசிக்கு அமர்ந்து விட்டால் அருமையான தசையாக இருக்கும். தீமை செய்யக்கூடிய லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் தான் உங்களுக்கு சிறப்பு. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடத்துல இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருடத்துல இருந்தாலும் சரி, ஒரு 7 சனி வந்துச்சுனாக்கா மறைமுக சுப தொடர்பில் இருக்கும்போது இந்த சுக்கிர பகவான் லக்னத்துக்கும் ராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர பகவான் வந்து தசை பண்ணால் 7 சனியில் பெருசாக கஷ்டத்தை பார்க்க முடியாது, நல்லாவே இருக்கும். இது வந்து சுப தசை, யோக தசை. இந்த சனி பகவான் 7 சனி நடத்தும் போது நல்ல பலன்களை கொடுத்துருவார், இன்னும் மேன்மையான பலன்களை கொடுத்துருவார். அதே மறைமுக சுப தொடர்பு அப்படின்னாக்கா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்போ வந்து கடக லக்கணமாக வந்துட்டீங்க, சிம்ம லக்கணமாக வந்துட்டீங்க, மேஷம் விருச்சிகமாக வந்துட்டீங்கன்னாக்கா இது மறைமுக சுப தொடர்பு. மறைமுக சுப தொடர்பில் இந்த சுக்கிர பகவான் தசை நடத்தும் போது 7 சனி நடக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது. இது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எப்படி இருக்கும், இதன் பிறகு எப்படி இருக்கும்? இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுக்கிர தசையில் ஜென்ம சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. இப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், இந்த தசை நடத்தக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ மணி லாக் கொடுத்துருக்கோம், அதாவது பண பிரச்சனை கொடுத்துருக்கோம். இந்த டைம் கொடுத்த பணம் வந்திருக்காது, எங்கேயா போய் மணி லாக் ஆகிருக்கும், இல்லை வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. இதாவது பரவாயில்ல, கடன் வாங்கி உங்கள் கிட்ட இருக்கு கொடுக்க முடியாத, நீங்கள் ஏதோ தடுமாறி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. ஆனால் வருமானம் வராமல் தடை பண்ணியிருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் கொடுத்த பணம் ஒரு இடத்துல வராத லாக் ஆகுதுன்னாக்கா அது மனவேதனை அதிகமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருமானம் வரும், அந்த வருமானத்தை சுத்தமாக இல்லாமல் பண்ணியிருக்கும். அதாவது செவ்வாயோட தொடர்பில் இருந்தால் இந்த சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு கட்டி குறையாக இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோம். அதாவது சொத்து ரீதியாக ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க, அந்த சொத்தில் இன்றைக்கி தான் பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக இருக்கும். அது இப்போ வந்து அதில் கோர்ட்டு கேஸு அப்படின்ட்டு போகும். இது மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்டால் சனி பகவான் நகரக்கூடிய இடங்கள், அதாவது விரயசனியாக இருக்கும்போது 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை, ஜென்ம ராசிக்கு வரும்போது 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை. அதே மாதிரி இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை போகுது, இப்போ 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை. ஒவ்வொரு கட்டத்துக்கும் 3, 7, 10 பார்வைகள். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தால், பகை கிரகங்கள் இருந்தால், மணி பிரச்சனை, அதாவது பணம் வராமல் நிற்கிறது, வருமானத்தை கொஞ்சம் தடை பண்ணுறது, வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுக்கறது, தொழிலில் பிரச்சனை கொடுக்கறது நடக்கும். அதாவது வருமானம் வராமல் கொஞ்சம் தடைப்படும், கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். அதே அந்த செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்துக்கு சுபராக இருந்தால் வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, இது மாதிரி கொடுக்கும். அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய இடங்களில் அவர் சுபராக இருக்காரா அசுபராக இருக்காரா அப்படி தான் பார்க்கணும். பகையாக இருக்காரா நட்பாக இருக்காரா? உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு பகையவர். ஆனால் உங்கள் லக்னத்துக்கு சுபகிரகமாக இருந்தால் நல்ல மேன்மை அப்படின்னு சொல்லலாம். பகை கிரகமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். இப்போ அது ரிலீஃப் ஆகும். இப்போ யாராருக்கெல்லாம் உங்களுக்கு பண பிரச்சனை அதிகமாக இருக்கோ அந்த பண பிரச்சனை இப்போ தீரும், கடன் அமைப்பு தீரும். இப்போ கடன் கொடுத்து முடிப்பீங்க, கொடுத்த கடன் வரும், வாங்கின கடனை கொடுக்க முடியும், ஓரளவுக்கு பைசல் பண்ணுவீங்க. இந்த டைமில் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குடும்ப பொருளாதார மேன்மை கொடுக்கும். அதிகபட்சமாக ஜென்ம சனியில் தான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குமே தவிர 2ஆம் இடத்துல கொடுக்காது. சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், தொழில் ரீதியாக மேன்மை. இப்போ எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி அந்த தொழிலை கொஞ்சம் வளர்ச்சியை பார்க்கலாம். அதே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த 3, 7, 10 இடங்கள்ல செவ்வாயும் இல்லை, பகை கிரகங்களில் எம்டியாக இருக்குது அப்படின்னாக்கா பெருசாக கெடுபலங்கள் கிடையாது. சுப கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ தொழிலில் மாற்றம், வேலையில் மாற்றம், உடல்நிலை தொந்தரவுகள் வந்து வெளியே வருவீங்க, மருத்துவ செலவுகள் கம்மியாகும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி எதுவுமே இல்லைன்னா அது ப்ராப்ளமே இல்லை, நல்லதே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிர தசையில் நடக்கக்கூடிய புத்திகள் உங்களுக்கு கெடுபல், உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய புத்தியாக இருந்துச்சுனாக்கா சிறப்பு. முன்னாடி 10 வருஷத்தில் இருந்தாலும் சரி, பின்னாடி 10 வருஷத்தில் இந்த சுக்கிர பகவான் தசையில் இருந்தாலும் சரி, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அதாவது சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இது வரைக்கும் ஒரு பலன்கள், அதாவது குரு புத்தி வரைக்கும் ஒரு பலன்கள். குரு புத்தி சென்ற பகுதியிலிருந்து குரு புத்தி, சனி புத்தி, அது மட்டும் இல்லாமல் புதன், கேது, இது வரைக்கும் ஒரு பலன்கள்.
இப்போ குரு புத்தியில் இருக்கிறீங்கனாக்கா வேலை வாய்ப்பில் மாற்றம், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம். சனி புத்தியில் இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி புத்தியில் வந்து பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல. ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த டைமில். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி புத்தியில். ஆனால் வருமானத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதன் புத்தி சொல்லவே தேவையில்லை. அசமாதிபதி புத்தியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம். இந்த டைம் தொழில் ரீதியான நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு அந்த கிரகங்கள், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிர பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறையாமல் இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த காலகட்டங்களில். 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான ஏற்றங்களை கொடுப்பார். ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் வருது. இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடத்துல. அப்போது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கெடு பலன்கள் கிடையாது. இந்த 7 சனியில் ஜென்ம சனி மட்டும்தான் பாடாப்படுத்திருக்கும். 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பொருளாதார வளர்ச்சி, கடன் பிரச்சனை தீர்றது, இது மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 7 சனிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 7 சனி நடக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.